ஹாய் வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேனுடைய இணைய காலை வணக்கம். இன்றைய குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன், அதாவது தானியங்கி மழைமானினா என்ன, அது என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு தானியங்கி மழைமானி பொறுத்தவரையிலையும் ஒரு மழைமானி மழை மட்டுமே கிடையாது, டெம்பரேச்சர், வெப்பநிலை எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, டியூ பாயிண்ட் ஈரப்பதம் எப்படி இருக்குது, மழை எவ்வளோ பதிவாக இருக்குது, என்ன வேகத்தில் பதிவாகி இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பேரோமெட்ரிக் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய கடல் அழுத்தம் அந்த எப்படி இருக்கிறது, ஒரு நிகழ்வு, ஒரு சலனம், புயலோ, ஒரு தாழ்மண்டலமோ, ஆழ்ந்த தாழ்மண்டலமோ, டிப்ரெஷன், லோ ப்ரெஷர், டிப்ரெஷன், ஆர் ட்ரை வெதர், ஆர் ஒரு சைக்ளோன் எப்படி நம்ம பக்கத்தில் இருக்குது, அது எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்குது, எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அறியறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பல இந்த தானியங்கி மழைமானி மூலமாக நம்மளுக்கு அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த மழைமானி மூலமாக நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக பேட்டர்ன், எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்து வரக்கூடிய மாதம், வாரம் எப்படி வானிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்கும் ஒரு வானவியலாளராக இது மிகுந்த பயன்பாட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மழைமானி பற்றின ஒரு புரிதலை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா இது எப்படி செயல்படுகிறது, இதனுடைய பாகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதுதான் மழைமானி. மழை பதிவாகக்கூடிய மழை எந்த அளவுக்கு மழை தண்ணி இதெல்லாம் தான் விழும். இந்த ஸ்ப்ரிங் மூலமாக தண்ணி உள்ளே போகும். உள்ளே டிப்பர் இருக்குது. அந்த மழை தண்ணி அதில் படும்பொழுது அந்த டிப்பர் அடிக்கக்கூடிய வேகத்தை பொறுத்து எந்த அளவுக்கு மழை பதிவாகுது, எவ்வளோ மழை பதிவாகுது, எந்த வேகத்தில் மழை பதிவாகுது அப்படிங்கிறத சொல்லும். இது மழைமானிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டியூ பாயிண்ட் ஈரப்பதத்தெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடிய அமைப்பு இதுக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் இது வெப்பத்தை அளவிடக்கூடிய தெர்மோமீட்டர்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே இதுதான் சோலார். இந்த அமைப்பு இயங்கிறதுக்கு தேவையான ஆற்றல், அந்த பவரை எடுத்துக்கிறதுக்கு இது எடுத்துக்கும். அதே நேரத்தில் கீழே இந்த இடத்துல பேட்ரி இருக்குது. இரவு நேரத்தில் சூரிய ஒளி இருக்காது. அப்போது இந்த பேட்ரி மூலமாக இந்த பவர் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதே நேரத்தில் இது விண்ட் கப். நீங்கள் பார்க்கலாம், இந்த விண்டு கப்பு காற்றின் வேகத்தை, எந்த அளவுக்கு காற்று வீசுகிறது, காற்றின் வேகம் என்ன அப்படிங்கிறத சொல்லும். இது காற்றின் திசை காட்டி, விண்ட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் இந்த காற்று வீசுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லும். இப்போ இந்த திசை காட்டி நேராக கிழக்கு திசையில் இருக்குது. இது நார்த்து, வடக்கு திசையில் இருக்குது. இது சவுத் வெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அமைப்பு தான் மழைமானியினுடைய அமைப்பு. இந்த மழைமானியுடைய அமைப்பு இதுதான். ஸோ இந்த மழைமானி, தானியங்கி மழைமானி, இது மழை வரக்கூடிய மழை நீரை எடுத்துக்கிட்டு மழை எந்த அளவுக்கு பதிவாகி இருக்குங்கிறத காட்டும். அது மூலமாக வரக்கூடிய தண்ணி கீழே இறங்கி போயிடும். அதுக்கப்புறமா ஈரப்பதம், டியூ பாயிண்ட், எந்த டியூ பாயிண்ட்னா ஈரப்பதம், எந்த அளவுக்கு ஈரப்பதம் கண்டென்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இதை வச்சு நம்ம மழை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளியை வச்சு சோலாருடைய ரேடியேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ சூரியன் யூவி ரேட் எவ்வளோ இருக்குது, கதிர்வீச்சு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இது வெப்பத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள், தெர்மோமீட்டர் போன்ற அமைப்புகள் இதில் இருக்குது. இது காற்று வேகத்தை நிர்ணயிக்கக்கூடியது. நீங்கள் பார்க்கும்போது காற்று சுற்றுற அந்த வேகம் பார்க்குறீங்க. அடுத்து அது மழைமானி, அது திசை காட்டி. இதுதான் ஒரு தானியங்கி மழைமானியில் நீங்கள் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். இதுதான் தனித்தனியாக, இது ஒரு சேர இருக்கக்கூடிய அமைப்பு. இது தனியாக நானே வாங்கி போட்டிருக்கக்கூடியது. இது ஆம்பியன்ட் வெதர் அப்படின்னக்கூடிய மாடல், WS2902 அப்படின்னக்கூடிய மாடல். 19,000 ரூபாய் இதனுடைய மார்க்கெட் ரேட். இன்றைக்கி அவ்வளோ செலவு பண்ணி இதை நான் போட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட். இதிலேருந்து வரக்கூடிய டேட்டா, ஒரு நிமிஷமும் இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை இங்கேருந்து வயர்லெஸில் கீழே நம்ம வீட்டில் இப்போ கன்சோல் காட்டுறேன், அந்த கன்சோலில் சேவ் பண்ணுது. அதிலிருந்து டேட்டாவை வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வைஃபைலேருந்து
சில வெப்சைட்ஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அது இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதிலெல்லாம் இந்த டேட்டா டைரெக்டாக போகும். நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய வீட்டில் இப்போ மழை பெய்யுதா இல்லையா, வெயில் எவ்வளோ அடிக்குது, ஈரப்பதம் என்ன அப்படின்னக்கூடிய வானவியல் அமைப்புகள் அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ வாங்க நம்ம கன்சோல் பற்றி பார்க்கலாம். இதுதான் கன்சோல். இந்த கன்சோலில் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் இப்போது 26.6 டிகிரி மழை வெப்ப அதிகம் பதிவாகிட்டு வருது. 69% ஈரப்பதம் காட்டுது. அதே நேரத்தில் 2.2 நீங்கள் பார்க்குறீங்க. திசை காட்டி சைடில் ஏரோ மார்க் பார்க்குறீங்க. இப்போ காற்று மாறி இருக்கும் பார்க்குறீங்க. 1.4 அந்த காற்றின் திசை காட்டியும் மாறி இருக்குது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி காற்றின் திசை காட்டியும் காற்றின் வேகமும் இதில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் 25.8 64% ஈரப்பதம் இருக்குது. அதே நேரத்தில் பேரோமெட்ரிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 1015.8. ஸோ வறண்ட வானிலை இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 408 வாட்ஸ் வெப்பத்தின் மூலமாக கரண்ட் இப்போது அந்த தானியங்கி மலைமானியில் 406 வாட்ஸ் கிட்டத்தட்ட பதிவாகிட்டு வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காற்றினுடைய அமைப்பு எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். கீழே 00ன்னு பார்க்குறீங்க, அதுதான் மழை எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது மில்லிமீட்டரில் காட்டும். ஸோ அதில் மொத்தம் எவ்வளோ மழை பதிவாச்சு, இந்த மாதம் எவ்வளோ ஆச்சு, இந்த வருஷம் எவ்வளோ ஆச்சு, இந்த வாரம் எவ்வளோ பதிவாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த டிஸ்பிளே மூலமாக பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளேந்து வரக்கூடிய அமைப்பு தான் நம்மளுடைய வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வைஃபை மூலமாக இது நேராக இந்த இடத்துல மேலே வைஃபை சிம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இந்த வைஃபை மூலமாக டைரெக்டாக இந்த டேட்டா நம்மளுடைய வெப்சைட்டுக்கும் நம்மளுடைய மொபைலுக்கும் டைரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வெதர் ஸ்டேஷன் கரெக்டாக இருக்குங்கிற இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் எவ்வளோ இதுவாக நம்மளுடைய சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி விஷயத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு தானியங்கி மழைமானினா என்ன, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அதனுடைய யூஸ் என்ன, அதனுடைய அமைப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்ம பார்க்கலாம்.